இந்த ஊஞ்சலை இறக்குறதாகட்டும், நடந்து வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்றதாகட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரே ஒரு காட்சிக்கான டைலாக ரம்யா கிருஷ்ணன் வாயாலே சொல்லுவார். அவங்க நீலாம்பரி வந்து மின்சார கண்ணா வயசானும் அழகும் ஸ்டைலும் மாறவே மாறாது, அது என்னைக்குமே மாறாது. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போ. அது அந்த ஸ்டைல வந்து இப்போ சிரஞ்சீவி சார் வந்து அடுத்த படம் பண்றாரு. இந்திரால சின்னி கிருஷ்ணான்னு ஒரு ரைட்டர் இருந்தாரு, டிஸ்கஷன்ல இருந்தாரு இல்லையா? டிஸ்கஷன்ல அவர் இருந்தாரு, சாய்நாத் இன்னொருத்தர், ஜோதி கிருஷ்ணா இருந்தாரு, ராமதாஸ் எல்லாருமே அதுல இருந்தாங்க. இவரு ஜோதி கிருஷ்ணால நட்புக்காக ஏம் ரத்ன சார் பையன் சின்னி கிருஷ்ணா இந்த டிஸ்கஷன்ல இருந்தார் இல்லையா. இந்திரா படத்துல வந்து கேட்குறாரு சிரஞ்சீவி, படையப்பால பண்ணியிருந்தீங்களா அதே மாதிரி எனக்கு ஒரு ஊஞ்சல் சீன் வேணும், அதுக்கு அது பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணி சேர வச்சு இருக்கிற மாதிரி பண்ணி சிம்மாசனம்னு டயலாக்ல. இது வந்து இமிடியேட் 2012 வந்து, ஆமா 2012 போலீஸ்கிரி ஹிந்தி படம் பண்றோம். ஹிந்தி படம் பண்ணும்போது அந்த ஹீரோ சஞ்சய் தத், நாங்கள் எல்லாம் வந்து பாபான்னு தான் கூப்பிடுவாங்க, நம்மளும் அப்படியே பாபா பாபான்னு தான் கூப்பிடுறது. அவர் வந்து ரவிக்குமார் சார் டைரக்டர் சார், படையப்பா தட் ஊஞ்சல் சீன் பாப்பா, ஐ வாண்ட் சீன் லைக் தஸ், இது சாமி ரீமேக் நாங்கள் பண்ணிட்டோம். டைரக்டர் அப்புறம் யோசிச்சு பார்த்து சரி சார் அவருக்கும் வச்சாரு. ஏன்னா ஆடியன்ஸு ரசிகர்களும் அவங்க பார்க்கறது காட்டணும், சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய ஸ்டார், சஞ்சய் தத் எவ்வளோ, அவங்களும் என்ன பாதிக்கப்பட்டு அந்த சீன் தானும் பண்ணணும்னு சொல்றது, அது அவ்வளோ எக்ஸைட்டிங் சீன். படையப்பான்னு சொன்னா ஊஞ்சல் சீன்ல